ஆனால் இந்த உலகோருக்கு நான் சொல்லிக்கொள்வேன், புத்தகங்களை எரிக்கிற மனிதன் கரைபிடிந்த மனிதனாக உலகத்திடம் எப்போதும் சொல்லப்படுவான், அடையாளம் காட்டப்படுவான். வரலாறு அவனை மன்னிக்காது. அவ்வளோ பெரிய சீன சுவர் இருக்குல்ல, அதை வியந்து பார்க்குற எல்லோருமே அந்த வியப்பை முடித்த உடனே சொல்லுவாங்க, இவர் தாங்க புக்கை எரிச்சார். அந்த சுவர் வேண்டுமானால் உறுதியாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் உறுதியாக இல்லை. அவன் மனதில் அவன் நினைத்த அந்த வரலாற்றை அழித்து விடலாம் என்ற ஆசை இல்லை. எல்லா புத்தகங்களும் திரும்ப நினைவிலிருந்தே எழுதப்பட்டுச்சு. 2 நூலகங்கள் இருக்கிறது. ஒரு நூலகம் நாம் சென்று பார்த்து படிக்கக்கூடிய பொது நூலகம், தனியார் நூலகம், வீட்டு நூலகம் என்று. இன்னொரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே, அது நம் மனதின் நூலகம். ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு சின்ன நூலகம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு புத்தகம் படித்து முடித்த உடனே அந்த நூலகத்தில் அந்த புத்தகம் போய் இருந்துக்கிடும். அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் உங்கள் மனதினுடைய ஒரு மூலையில் நீங்கள் உங்களுக்கான சொந்த நூலகத்தை வைத்திருக்கிறீங்க. நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் வைத்திருக்கிறீங்க, புத்தகம் படிக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. புத்தகமே கையில் இல்லாத போதும் அந்த நூலகத்திலிருந்து ஒன்றை நாம் எடுத்து நம் நினைவே புரட்டிக்கிடும். நம் நினைவே சொல்லும், நினைவே கவிதையை சொல்லும், கதையை சொல்லும், நாவலை சொல்லும், மறக்க முடியாத கதாபாத்திரங்களை சொல்லும். என்றால் உலகின் புத்தகங்களை நீங்கள் எரிக்கலாம், மனதின் புத்தகங்களை நீங்கள் எரிக்கவே முடியாது. மனிதர்கள் தான் உண்மையில் நடமாடுகிற புத்தகங்கள். வரலாறு என்பது கோட்டையில் இல்லை, கொத்தளத்தில் இல்லை, எங்கே பெரிய கல்வெட்டிலும் இல்லை. நீங்களும் நானும் அத்தனை மனிதர்களும் நடமாடும் வரலாறு. நம் உடல் தான் வரலாற்றினுடைய சாட்சியம், நம் மொழிதான் வரலாற்றினுடைய அடையாளம்.